நம்ம பார்க்கலாம். ஜனங்களின் தீய திட்டங்கள், தப்பான திட்டம், ஜனங்களுடைய தப்பான திட்டம். அவங்க என்ன செய்கிறாங்களாம், அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கையின் மேல் பொல்லாப்பை செய்து எத்தனம் பண்ணி தங்கள் கையில் வல்லமை இருக்கிறபடியினாலே விடிய காலமாகிற போது அதை நடப்பித்து பாவம் செய்வதுக்கு தூக்கத்தில் என்ன செய்கிறாங்களாம், தூக்கத்திலேயே ஆமாம் நாளைக்கு அங்கே போகணும், நாளைக்கு இங்கே போகணும், நாளைக்கு அதை செய்யணும், இதை பண்ணணும், என்ன சினிமா தேட்டருக்கு போகணும், வேறு எங்கெங்கேயோ போகணும்னு சொல்லிட்டு பிளானிங் நடக்குது. பிளானிங்கே முதல்ல பார்த்துறாரு ஆண்டவர். இரவில் என்ன செய்கிறாங்களாம், திட்டம் போடுறாங்களாம். காலையில் விடிந்த உடனே அவருக்கு என்ன செய்கிறாங்க, அவங்க போட்ட அந்த திட்டத்தை, அந்த பாவத்தை, அந்த அக்கிரமத்தை அதெல்லாம் செய்வதற்கு அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஆமாம் பிரயாசப்படுறாங்க. ஆகையினால இவைகள் எல்லாம் தேவனுக்கு தெரிகிறது. தேவனுடைய ஜனங்கள் தான் இவங்க யார் இவங்க? ஆமாம் ஆண்டவருடைய ஜனங்க தான், ஆண்டவருடைய பிள்ளைங்க தான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தும் அவர்கள் சிந்திக்கிறதும் அவர்கள் யோசிக்கிறதும் அவர்கள் நினைக்கிற காரியங்கள் இவளை எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு அப்படியே தெளிவாக தெரியும். நமக்கு தான் தெரியாது, கூட யார் இருந்தாலும் தெரியாது, கணவன் மனைவிக்கு தெரியாது, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் தெரியாது. அவங்க என்ன தான் நினைச்சாலும் என்ன செய்ய முடியாது, யாரும் ஒருவரும் அறிந்து கொள்ள முடியாது. அதுதான் நம்ம பாடணும். பாரும் தந்தையை என் உள் அலங்கோலத்தை யாரும் காணாததை பார்க்குறவர் நீர் தான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா, இன்றைக்கி ஆண்டவுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. ஆண்டவுடைய பிள்ளைகளாக இருந்து சபைக்கு வர்றாங்க. எதுக்கு வராங்கன்னு சில பேருக்கு தெரியாது. எங்கள் அப்பா அம்மாலாம் போகிறாங்க, நானும் போகிறேன். எங்கள் அப்பா அம்மா போகிறாங்க, நானும் போகிறேன். சில பேர் ஏதோ ரட்சிக்கப்பட்டார், ஆண்டவர் என்னை காப்பாற்றினார், நான் இயேசுவை நான் ஏற்றுக்கினேன், அதுக்காக நான் வரேன். உண்மையாகவே ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும் என்கிற நோக்கத்தோடு கூட நம்ம வரணும். உண்மையாய் அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு, அவர் வழிகளை நான் அறிந்து கொள்வதற்கு நான் வருகிறேன். வேதத்தில் அவர் என்னோடு கூட பேசுவதை நான் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதை நான் கடைபிடித்து ஆசீர்வாதத்துக்குள்ளே நான் போக விரும்புகிறேன் என்பவங்க கொஞ்சம் பேர் தான். ஆனால் அதில் நான் இருக்கிறேனா என்று நீங்கள் ஒருத்தரும் கேட்டுக்கணும். கேட்குறீங்களா? நான் அதில் இருக்கிறேனா என்று உங்களே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.